மட்டனை 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் வச்சு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு 3 விசில் வர்றபடி விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு வானல் வச்சு அதுக்குள்ள 3 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம மிளகும் பச்சை மிளகாவும் போடுறதுனால காஞ்ச மிளகாய் அதிகமாக போட தேவையில்ல, 1 போட்டால் போதும். இது கூட 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரே ஒரு லவங்கம் இதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு ஒரு மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக நல்லா வறுக்க வேணாம், திட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கின்னு இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 4 முந்திரி பருப்பு, அரை மூடி தேங்காய், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ஒரு ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் ஆயில் விட்டு கறிப்பட்டைங்களை போட்டு ஒரு 3 வெங்காயம் நறுக்கி அது கூடயே போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளியை அரிஞ்சு போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் இது கூடயே ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கலாம். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். எனக்கு உருளைக்கிழங்கு மட்டனில் போடும்போது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கினேன். நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோட இதில் ஊற்றிக்கலாம். இதனால தான் நான் முன்னாடிக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வைக்க சொன்னேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றும் போது திட்டமாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்து இது கூட கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து வேகும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உருளைக்கிழங்குக்கும் முருங்கைக்காவும் மட்டனில் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு சமைச்சா நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடுச்சிங்களா? இந்த சமயத்தில் கொஞ்சம் புதினா இலையை இது மேலே தூவி இறக்கிட வேண்டியது தான். நல்லா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு ரெடி.